எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோல எப்படி சார் டைவர்சிஃபைடா நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்சத நான் பண்ணத சொல்லிடுறேங்க. நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்ட்ட கேட்டு விசாரிச்சுட்டு அது மாரி நீங்களும் ஸ்டடி பண்ணி வாங்குங்க. அதை தொடர்ந்து சில கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ் 1 வீக்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யுஎஸ் மார்க்கெட்ல இருந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட். யுஎஸ் மார்க்கெட் நேத்து கொஞ்சம் ஏத்திருந்தாங்க குறிப்பா. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் திங்கட்கிழமை பதவி ஏற்கிறாரு. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்குமோ? இன்ஃப்ளேஷன் டேட்டா சாதகமா வந்தது. இதெல்லாம் முக்கியமான காரணமா இருக்குங்க. தென் ஏர்னிங்ஸோட சீசன் வந்துருச்சு இல்லையா? இதெல்லாம் தான் நேத்து மார்க்கெட் இந்த ஒரு வாரத்திலேயே யுஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் ஒரு 3.8% அப், டவ் ஒரு 3.73%, S&P 500 ஒரு 3.7%. ஓவராலாவே லாஸ்ட் 5 டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் ஒரு 3.5%க்கு மேல ஏறி இருக்குங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 5 நாள்ல மட்டும் ஒரு 2% ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சுங்க. ஜனவரி 13 அன்னைக்கு 7300 22 கேரட் கோல்டு பெர் கிராம். நேத்து நம்ம பார்த்தோம் 7450. ஸோ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு வாரத்துல பெருசா எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. 23,200லேருந்து 300, 100 இந்த 3க்குள்ள தான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருந்தது. ஓவராலா 1 இயர் ரிட்டர்ன் நிஃப்டி 50 பார்த்தோம்னா 8%ங்க. தென் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு 11% கீழே வந்திருக்கு. ஸோ 10% வந்தாலே நம்ம கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு 11% வந்துருச்சு. கரெக்ஷன் ஜோன்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு 10 to 15% வந்தா பேர் மார்க்கெட்டுக்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. அடுத்து விப்ரோ டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்திருந்ததுங்க. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நேத்து விப்ரோ அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு 4 to 5% ஏறி இருக்கு. ஸோ மண்டே இங்கேயும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எதுவும் சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இல்லாட்டி வெயிட் பண்ணுங்க. வேற வழி இல்ல. விப்ரோ Q3 ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்டர் 0.1% அப்புங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4.3% அப். இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெவென்யூ 0.5% அப். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 24% அப். ஸோ போன வருஷம் ப்ராஃபிட் கம்மியா இருந்தது. அதை கம்பேர் பண்றப்ப முக்கியமா எதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கடைசி 4 குவார்டர்ல காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தூரம் செலவுகளை குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் செலவுகளை குறைச்சு ப்ராஃபிட்டை ஏற்றி காட்டியிருக்காங்க. டிவைடெண்ட் 6 ருபீஸ் பெர் ஷேர் எல்லாத்துக்கும் கிடைக்கும். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிஇ 25, 26ல இருந்ததுங்க. நம்ம உள்ள போறதுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மண்டே பார்ப்போம். அடுத்து டெக் மஹிந்திரா ஏற்கனவே பிஇ அதிகமாக தாங்க இருக்கு. போன குவார்டர் ரிசல்ட் நல்லா இருந்தது மாதிரி இருந்தது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில அசெட்ஸ் வித்திருந்தாங்க, வித்து ப்ராஃபிட்ல காட்டியிருந்தாங்க. அதனால இந்த தடவை குவார்டர் ஆன் குவார்டரே ப்ராஃபிட் 21% குறைஞ்சதுங்க. டெக் மஹிந்திரா ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் 0.2% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 21% குறைஞ்சிருக்குது. இயர் ஆன் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 1.4% ஏறி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 92% ஏறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா போன தடவை நல்ல ரிசல்ட்ஸ் அவங்க காட்டல. கிட்டத்தட்ட 450 or 500 crores தான் பிஏடி காட்டியிருந்தாங்க. இந்த தடவை ஒரு 950 to 980 crores காட்டியிருக்காங்க. அதனால நல்லா ஏறிடுச்சு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் குறைஞ்சதுக்கு அந்த அசெட்டை வித்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாவே எஃப்ஐஐஸ், எஃபிஐஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பிசினஸ் லைன்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அக்டோபருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட $2 பில்லியன் அதாவது 2.25 லட்சம் கோடி கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் லிங்கை போடுறேன். நீங்களும் படிச்சு பாருங்க. நம்ம ஷேர்ஸ்ல எது எத்தனை பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேங்க. அதையும் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். ஹீரோ மோட்டார் கார்ப் இந்த ஷேர்ஸ் எல்லாமே நான் எதோட கம்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஷேர்ஸ்க்கு ஒரு ஆல் டைம் ஹை இருக்கும் இல்லையா? 1 இயர் ஹை ஆல் டைம் ஹை, ஒவ்வொரு ஷேருக்கும் ஒரு ஆல் டைம் ஹை இருக்கும். அந்த ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கி இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எத்தனை பெர்சன்ட் இறங்கி இருக்கு அப்படின்றத பார்ப்போங்க. இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். நம்ம எவ்வளவு தூரம் பின்னாடி இருக்கும் ஆல் டைம் ஹைலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எடுத்தேன். ஹீரோ 34% கீழே வந்திருக்கிறாங்க. ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிரஞ்சன் குப்தா என்ன சொன்னாரு 2030ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க. இன்னைக்கு மோடி அவர்களோட சொல்லியிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 8 மடங்கு இன்னைக்குள்ள இவி மார்க்கெட் மாதிரி 2030ல இவிக்கு 8-fold இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றத பத்தி பேசியிருந்தாரு. நான் அந்த லிங்கையும் போடுறேன், படிச்சு பாருங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் 52% டவுனுங்க அதோட ஓவரால் ஆல் டைம் ஹைல இருந்து. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ் காரணம். அது போக இண்டஸ்இண்ட் பேங்கோட சேர்மன் என்ன சொல்லியிருந்தாரு, இப்போ நாங்கள் $15 பில்லியன் எங்களோட ஓவரால்
அசெட் வந்து இருக்கு. இத வந்து நாங்க எங்களோட பிசினஸ் வந்து $50 பில்லியன் இன்கிரீஸ் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா? அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். வைத்தியநாதன் அவர்கள் ஃபினான்ஷியல் இயர் 28, 29 ஃபினான்ஷியல் இயர் 30ல நாங்க வந்து எவ்வளவு தூரம் டெவலப் ஆவோம் அப்படின்றத பத்தி பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட நாங்க வந்து டெபாசிட்ஸ் ஒரு 6 லட்சம் கோடி, லோன் புக் வந்து ஒரு 5 லட்சம் கோடி டெவலப் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 35% குறைஞ்சிருக்குங்க அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 26% குறைஞ்சிருக்கு அதோட ஆல் டைம் ஹை 610ன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு 25% குறைஞ்சிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். டைரக்டர்ஸ்குள்ள இருக்கிற இஷ்யூஸ். தென் எஃப்ஐஐஸ் குவார்டர் பை குவார்டர் ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். இயர் ஆன் இயர் புக் வேல்யூ ஒரு ₹60 ஏறுது அப்படின்றதையும் நம்ம பேசியிருந்தோம். அடுத்து டாக்டர் ரெட்டி 7.2% டவுனுங்க அதோட ஓவரால் ஹைல இருந்து. இதாங்க இந்த லிஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 24% வந்து கம்மி. அடுத்து ஐடிசி 15%. நம்ம இப்போதைக்கு ஐடிசியை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போதைக்கு இன்னைக்குள்ள ஷேர் ப்ரைஸ்க்கு 15% டவுனு. தென் சவுத் இந்தியன் பேங்க் 30% டவுன். இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கிராஸ் அட்வான்சஸ் 12% வந்து ஏறி இருக்கு. பிசினஸ் வந்து கூடி இருக்குது. 2020 கம்பேர் பண்றப்ப 10 டைம்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து கூடி இருக்கு. 2020 ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு 104 crores இருந்து 1000 crores வந்துட்டாங்க இப்போ பெர் இயருக்கு. டாடா மோட்டார்ஸ் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட 32% கீழே தாங்க இருக்கு. டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டோ கார்ப் இது ரெண்டும் தாங்க நம்மள்ட்ட இருக்கிற ஆட்டோ செக்டார். இது ரெண்டுமே ஈவிஸ்ல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ஸ் வந்து போட்டாங்க. ஹீரோ மோட்டர் ஏத்தர் மூலமா அவங்க உள்ள போவாங்க. தென் டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே இவங்க லீடரா இருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் காம்படிஷன் நிறைய இருக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கு. மஹேந்திரா, சுசுகி, ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நாட்கோ ஃபார்மா 22% டவுன்ல இருக்கிறாங்க. தென் மணப்புரம் ஃபினான்ஸ் 14% டவுன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல மோர் தென் 25% டவுன் ஆயிருந்ததுங்க. ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கண்டினியூஸா ஒரு பெரிய ஃபால்ட் இருந்தது. 140 வரைக்கும் போச்சு. இன்னைக்கு வந்து 190க்கு மேல வந்துருச்சுங்க. நேத்து கோல்டு பிரைஸ் ஏறிச்சு. ஒரு வாரத்துல மணப்புரம் ஃபினான்ஸும் சேர்ந்து மேல ஏறிடுச்சு. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஒரு 40% டவுன். நான் 140ல பார்த்திருக்கேன். இப்போ 85ல இருக்குன்னு நினைக்கிறேங்க. லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல ஒரு 5% வந்து ஏறி இருக்கு. இந்த டிவைடன் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேங்க. டாடா ஸ்டீல் 29% டவுன். ஸோ டாடா ஸ்டீல், டாடா கெமிக்கல்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்குங்க. என்ன இஷ்யூஸ்? ப்ராஃபிட் பண்ண முடியாத இஷ்யூஸா இருக்கு. என்ன இஷ்யூஸ்னா சோடா ஆஸ்கட் டிமாண்ட் ஓவராலாவே ஏசியால குறைஞ்சிருக்கு. தென் சைனால இருந்து சீப்பான இம்போர்ட்ஸ்ல உள்ள சோடா ஆஸ் வர்றதுனால இவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் குறையுது. அதனால இவங்களோட பிஇ வந்து அதிகமா இருக்கு. 40 கிட்ட இருக்கு. இருந்தாலும் நான் வந்து இதை எதுக்கு லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 or 4 இயர்ஸ் பேக் 950 ரேஞ்சில் அவங்களோட பழைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தப்ப பிஇ வந்து 15, 16 தாங்க இருந்தது. நான் அந்த பிரைஸ்ல ஏற்கனவே பார்த்ததுனால நான் 1000 கீழே வந்தா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சிருந்தேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருந்தாரு. 40 இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டவுட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்படி டவுட் வரணும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பிஇ வந்து 30 கீழே வைப்ப நம்ம வந்து கன்சிடர் பண்றதுக்கு சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 26ல தாங்க அவங்க வந்து மறுபடியும் அந்த சோடியம் பைகார்பனேட் பிளான்ட் இங்கிலாந்துல அங்கிருந்து ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு இன்னொரு 2-3 வருஷம் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து போயிடும். பிஇ நல்ல பிஇக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இயர் 30க்கு மேலே தான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். மரத்தை நெட்ட உடனே நம்ம பழம் சாப்பிட முடியாது. டாடா ஸ்டீலும் அதே மாதிரி தாங்க. அவங்களோட டெக்னாலஜி எல்லாம் அப்கிரேட் பண்றாங்க. அதில் நிறைய அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேவும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில ப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்ஸும் வந்து குறையிறதுனால 29% கீழே இறங்கியிருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. இதெல்லாம் எப்படியோ ரெக்கவர் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை தாங்க நம்மளுக்கு. அடுத்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. பிர்லா சாஃப்ட் வந்து 37% டவுன். இப்பயும் வந்து பிஇ 25 கிட்ட தான் இருக்கு. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அமர் ராஜா 36% டவுன். 1700 பக்கமா இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து 36% டவுனு. இவங்களும் வந்து அவங்களோட ஜிகா ஃபேக்டரியில இருந்து கம்ப்ளீட்டா அவங்களோட ஜிகா ஃபேக்டரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் 30, 31 ஆகும். ஸோ இதுக்கும் இன்னும் ஒரு 6 இயர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த சிமெண்ட் செக்டர்ல ஏதாவது சொல்லுங்க சார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஏன்னா நிறைய அல்ட்ராடெக், தென் பெரிய பெரிய அம்புஜா சிமெண்ட்ஸ் எல்லாமே பிஇ அதிகமா இருக்கு. நம்ம எதைத்தான் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்னுடைய மாணவர் ஒருத்தர் தாளமுத்து அப்படின்றவரு எனக்கு இந்த கம்பெனியை வந்து ரெஃபர் பண்ணார். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து இவங்க ரெடி பண்றாங்க சார். நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, கடன்லாம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக அதை சொன்னேன். 25% டவுனுங்க அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. அடுத்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது ஹெச்ஜிஎஸ்
60% வந்து டவுன். ஐடி சர்வீஸ் கம்பெனி. அவரோட ஆல் டைம் ஹை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போன குவார்ட்டர் ப்ராஃபிட் பண்ணல. அதனால பயங்கரமா குறைஞ்சிருக்கு. தென் விப்ரோ, நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற விப்ரோ 21% டவுன். தென் நண்பர் ஒருத்தர் கர்நாடகா பேங்க் பத்தியும் கேட்டிருந்தாருங்க. 230, 240 இருக்கப்ப கேட்டிருந்தாரு. நான் வந்து அதில ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். இன்னும் வந்து 200 கீழ போகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எதுலயுமே நான் அத இன்னும் உள்ள போகல. அதனால நான் வந்து அத வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து 32% டவுனு. இன்னமும் நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங், ஏன்னா 150ல நெறைய என்டர் ஆனாங்க. ஸோ நான் ஒரு 165 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நல்ல வேல்யூவேஷன், சூப்பரான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. ப்ராஃபிட் புக்கிங் தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. எஃப்ஐஐஸ் ஒரு 3 குவார்ட்டரா வித்தாங்க. போன குவார்ட்டர் கொஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் குறைஞ்சா எஃப்ஐஐஸ் உள்ள வர்றப்ப அது மறுபடியும் பல நிலைமைக்கு போயிரும். 32% டவுன் இப்பயும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 30%, 25%க்கு மேல டவுன். கொஞ்சம் கம்மியா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ரெட்டி, தென் ஐடிசி, இது 2 தாங்க. தென் மணப்புரம் ஃபினான்ஸ் 15%, மத்த எல்லாமே 20, 25%. நிஃப்டி 50லே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய ஸ்டாக் 20%க்கு மேல கீழ விழுந்தது நம்மளுக்கு தெரியும். இதுல நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன் அப்படின்னா, 2 சைடு ஃபர்ஸ்ட் அங்கிட்டு இங்கிட்டு நவுத்திருவேங்க. ஃபர்ஸ்ட் 50% வந்து பேங்கிங், ஃபினான்ஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் ஃபினான்ஸ், அதுக்கு 50% நவுத்தி விட்டுருவேன். லாஸ்ட்ல இருக்கிற 25% பிஜி இன்வெட்டுக்கும், கோல்டுக்கும் நவுத்தி விட்டுருவேன். நடுவுல இருக்கிற 25% இருக்கு இல்லையா? அந்த 25%க்குள்ள தான் ஆட்டோ, ஃபார்மா, ஐடி, எஃப்எம்சிஜி, எனர்ஜி, கெமிக்கல்ஸ், மெட்டல்ஸ், சிமெண்ட் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 வந்து நான் போட்டிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 50,000 வந்து பேங்கிங், ஃபினான்ஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் ஃபினான்ஸ், அதுல 50,000 போயிரும். தென் 25,000 வந்து கோல்டு, தென் பிஜி இன்வெட்ல போயிரும். மிச்சம் உள்ள 25,000ல தான் ஆட்டோ, ஃபார்மா, ஐடி, எஃப்எம்சிஜி, எனர்ஜி, கெமிக்கல்ஸ், மெட்டல்ஸ், சிமெண்ட் எல்லாமே இந்த நடுவுல இருக்கிற 25%ல தாங்க இருக்கும். இப்படிதாங்க வந்து நான் பண்ணுவேன். பெரும்பாலும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ட்ரீஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரூட்ஸ் வந்து தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் இயர் 30க்கு மேல ஆகுங்க. அதுவரைக்கும் நான் பொறுமையா இருக்கணும், இருப்பேன். அந்த நம்பிக்கையில தான் இத வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கேளுங்க. நம்ம அத டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.